அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இதுவரை எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்கள் பல முக்கிய தரிசனங்களை கொண்டவைகளாக விளங்கின. இந்த அதிகாரம் முதல் இன்னொரு திசைக்கு நேராக அவரது தீர்க்க தரிசனங்கள் திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றன. அத்தகைய ஒரு திருப்பு முனையை கொண்ட இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் மீண்டும் காவலனாக மறுநியமனம் செய்யப்படுகிறார். 33ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று மறு நியமனம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். இதுவரை அதிகாரம் 1 24 வரையிலும் யூதாவின் நியாய தீர்ப்பை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். 25 32 வரையிலும் சுற்றிலும் இருந்த துன்மார்க்கமான நாடுகளுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை தீர்க்க தரிசனங்களாக 7 நாடுகளுக்கு கூறினார். இனி இந்த 33வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரையிலும் வரப்போகும் ஆறுதல் பற்றி நம்பிக்கை நிறைந்த செய்திகளை இங்கே எசேக்கியேல் கூறியிருக்கிறார். காவல்காரன் என்பதற்காக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லானது ஸ்டாபாக் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிரிகளை பற்றிய எச்சரிப்பான காவலை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. காவல்காரன் என்ற பதவி இராணுவத்தில் ஒரு பிரிவு தான். இவர்கள் நகர கோபுரங்களின் மேலே ஏறி நின்று தூரத்திலிருந்து வரும் படைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். பின்பு அதை பற்றிய எச்சரிப்புகளை அவர்கள் நகரத்திற்கு வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இங்கே காவல்காரன் என்ற சொல்லானது தேவ ஊழியர்களை பொறுத்தவரை தீர்க்கதரிசிகளுடன் மிகவும் தொடர்புடையதாக அவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. இப்பொழுது இந்த அதிகாரத்தில் மறுநியமனம் செய்யப்பட்ட இங்கே காவல்காரனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி 2ஆம் வசனத்தில் அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனங்கள் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கணும். அதாவது தேவ ஊழியர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நரகம் என்கிற தண்டனையானது நமக்கு கொடுக்கப்படுமோ என்கிற காரியத்தை சொல்லுகிறது போல பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அவர்கள் எச்சரிக்க வேண்டும். காவல்காரன் அவன் எச்சரிக்கும் பொழுது அதை கேட்டு ஒளிந்து கொள்ளுகிறவன், பட்டணத்துக்குள்ளாய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவன் அவன் தப்பித்து கொள்ளுவான். அதாவது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற வசனத்தின்படி தன்னை ஆண்டவருக்குள்ளாக அடைக்கலம் புகுத்தி கொள்ளுகிறவன் அவன் அத்தனையாய் பாதுகாத்து கொள்ளப்படுவான். காவல்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதாம் ஒருவனை வாரிக்கொள்வது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவல்காரன் கையிலே கேட்பேன் என்று சொல்லி இங்கே காவல்காரனுடைய ஒரு உக்கிரான பொறுப்பை குறித்து இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு தேவ ஊழியனாக அழைக்கப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அவர்களை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது சாகவே சாவா என்று சொல்லி துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கிறவனாக இருக்க வேண்டும். பிழைக்கவே பிழைப்பா என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்தாலும் அதை கூறி அவன் அந்த ஜனங்களை எச்சரிக்கிறவனாக இருக்க வேண்டும். இவன் இந்த காரியத்தை செய்தால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறவன் தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்வான். இவனும் தன்னுடைய ஆத்துமாவை தப்புவித்து கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன் இப்படி எச்சரிக்காமல் போனால் அவனுடைய இரத்தப்பலி மரித்து போனவன் அவனுடைய அக்கிரமத்தில் சாவான். அவனுடைய இரத்த பலியை உன் கையில் கேட்பேன். அதாவது நீ பரிசுத்தமாய் இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்கள் மேலே ஒரு கரிசனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால்
நீ நிச்சயமாக உனக்கும் தண்டனை வரும், உனக்கும் உன் ஆத்துமாவுக்கு கேடு உண்டாகும் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தாளந்தானது புதைக்கப்பட்டு அப்படியே நான் திருப்பி தந்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி ஒரு ஓமையில் கற்றுக் கொடுத்த என் ஆண்டவர் அதே காரியங்கள் தான் இங்கே முன்னாகவே எசேக்கியேலினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாகத்தான் இங்கே எசேக்கியேல் காவல்காரனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முந்தின பகுதியில் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17 21 வரையிலும் இதே காரியங்கள் தான். அதாவது துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் சாகும் பொழுது அவனை சாகவே சாவா என்று சொல்லி நீ அவனை எச்சரித்து அவன் கேட்கலன்னா அவன் அக்கிரமத்தில் அவன் சாவான். அவன் அதை கேட்டு மனம் திரும்பினால் நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய், அவனும் அவன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுவான். அதே போல ஒரு துன்மார்க்கன் நீ சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காம அவன் மனம் திரும்பாம போனால் நீ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய், அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீதிமான் தான் செய்கிற நீதியை விட்டு திரும்பி பாவம் செய்யும் பொழுது நீ அவனை பார்த்து நீ சாகவே சாவா என்று சொல்லி எச்சரிக்கும் பொழுது அவன் திருந்தினால் நீ உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்வாய், அவனும் தன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வான். அவன் திரும்ப சொல் கேளாமல் பாவத்தில் நிலைத்திருந்தால் அவன் அழிந்து போவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். நீ எச்சரிக்கலைன்னா உனக்கும் ஆபத்து கேடுகள் உன் ஆத்துமாவுக்கு வரும் என்று சொல்லித்தான் முதலிலே காவற்காரனாக நியமிக்கப்பட்டான். இங்கேயும் அதே கருத்துக்களைத்தான் 8ஆம் வசனத்தில் நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தில் சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழிய உன் கையில் கேட்பேன். கரிசனை இல்லாத ஒரு காவல்காரனாக நீ இருந்து விடாதே. உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல உன்னதமான இடத்துல வைத்து விழிப்போடு கூட இருந்து கொண்டு மற்ற தேசங்களிலிருந்து வருகிற பட்டயங்களை பார்த்து ஜனங்களை எச்சரிக்கிறவனாக எக்காலம் ஊதுகிறவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான பொறுப்பைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு வைத்திருக்கிறார். தன்னுடைய யாருக்கு நமக்கு ஒரு விசுவாசியாக இருந்தோன்னா நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பணும், யாருக்கு இந்த எச்சரிப்பை நான் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு காவற்காரர்களாக நம்முடைய கூட பணிபுரிகிற அலுவலகத்தில் பணிபுரிகிற உடன் வேலை ஆட்களுக்கு காவல்காரர்களாக, நாம் குடியிருக்கிற தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு காவல்காரர்களாக, அந்நிய ஜனங்களுக்கு காவல்காரர்களாக, ஏன் நம்முடைய பட்டணத்துக்கே காவல்காரர்களாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் நெருங்கி வர அவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை ஜனங்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்தில் சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய உக்கரான பொறுப்பை எசேக்கியேலுக்கு கொடுத்தது போலத்தான் இன்றைக்கும் தன்னுடைய ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை, ஒரு உக்கரான பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 2ஆவதாக 10வது வசனத்தில் மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறார். இன்றைக்கி உலகத்தில் அநேகமாக எழும்புகிற கூக்குரல், நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? இத்தனை மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை டிப்ரெஷனில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அழுத்தங்கள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், நாங்கள் எப்படி வாழ முடியும்னு சொல்லி எப்படிப்பட்ட மனிதர்கள் கேள்விகளை எழுப்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை மனம் திரும்பு. 11ஆம் வசனத்தில் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன், மனம் திரும்புகிறதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நித்தியமானவர் நிரந்தரமானவர் தன்னுடைய ஜீவனை கொண்டே ஆணையிடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள்,
திரும்புங்களே, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். இன்னைக்கு 1000 முறை அவரை பார்த்து, ஐயோ நாங்கள் பிழைக்க முடியலையே, பிழைக்கணுமே, நாங்கள் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கிறோமேன்னு சொல்லி கேட்டாலும் 1000 முறை நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பதில் மனம் திரும்பு. இயேசுவும் இந்த பூமியில் வந்தபொழுது அவள் பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினால் பாவம் என்கிற பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரே ஒரு நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா டிப்ரெஷனுக்கும், எல்லா மன அழுத்தங்களுக்கும் காரணம் நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல்களே. அவைகளை விட்டு மனம் திரும்புகிறதை தவிர வேற எந்த ஒரு வழியும் மனுஷனுக்கு இல்லை. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லித்தான் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் விரும்புகிறார். சாகவே சாவா என்று சொல்லுகிறதற்கு அவர் விரும்புகிறதில்ல. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைக்கணும், பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையைத்தான் உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஆகவே 12ஆம் வசனத்தில், என் மனுப்புத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரரே நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தில் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதில்லை. நிறைய ஆட்கள்கிட்ட சொன்னால், நிறைய ஆட்கள்கிட்ட பேசினா, ஆண்டவரிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், என் வாலிபத்தில்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் நான் அப்படி எழுந்து ஜெபித்தேன், அப்படி ஆண்டவருக்காய் பிரகாசித்தேன், அப்படி ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தேன், அதை சாதித்தேன், இதை சாதித்தேன் என்று சொல்வார்கள். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீதிமான் அவனுடைய வழிகளை விட்டு அவன் திரும்பிட்டான்னு சொன்னால், நீதியை அவன் நம்பி அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் செய்த பழைய நாட்களின் நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அட் ப்ரெசண்டில் அவன் ஆண்டவரோடு கூட எப்படி நெருக்கமாக இருக்கிறானோ அதற்கு தக்க பிரதிபலன் தான் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதே போல் துன்மார்க்கன் அவ்வளோ கொடுமையானவனாய் வாழ்ந்து அவ்வளவு அதிகமான பாவம் செய்து அவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தாலும் கூட அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதில்லை. அவன் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டு விடுவான். அவன் எவ்வளோ பெரிய பாவியாய் இருந்தாலும் கூட அவனுடைய பாவத்தை முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறவராக, கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறவராக, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி விடுகிறவராக, கார்மேகத்தை போல அகற்றி விடுகிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே எவ்வளோ பெரிய பாவியும் மனம் திரும்பி வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எவ்வளோ பெரிய நீதிமானாய் வாழ்ந்துட்டு அவன் பாவத்தில் விழுவான் என்று சொன்னால் அவனுடைய நீதி நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தை, அவர்கள் நாட்களில் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் அடமானம் வாங்கி 6 வருடங்கள் முடித்து 7ஆம் வருடங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க வேண்டும், அந்த காரியங்களை திரும்ப கொடுக்க வேண்டும். தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? 17ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல என்று சொல்கிறார். 20ஆம் வசனத்திலையும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஒளிந்திருக்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆதாம் சொல்லுகிறான், நீர் எனக்கு துணையாக கொடுத்த இவள் தான் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டாள் என்று. நான் சும்மா தான் இருந்தேன், நீங்கள் தானே இவளை எனக்கு கொண்டு நீங்கள் துணைவியாக ஏற்றவள் என்று சொல்லி நியமித்தீங்க, அவள் நிமித்தமாகத்தான் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரையும் ஏவாளையும் குற்றம் சாட்டுகிறது போலத்தான் இன்றைக்கு மனு குலம் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரையும், ஆண்டவரே உமக்கு நீர் இதை செஞ்சிருக்கலாமே, அதை செய்யலையே, இது எங்களுக்கு உன் கண் இருந்தால் நீ அவருக்கு செய்கிறீர் எனக்கு செய்யலைன்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் தன்னை உண்டாக்கின ஆண்டவரை பார்த்து தூஷிக்கிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி காணப்படுகிற ஜனங்களாக ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டால் எப்படி பிழைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டோன்னு சொன்ன அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் மனம் திரும்பு என்று சொல்லி
16 20 வரையிலும் அவர் அழுத்தமாய் சொல்லக்கூடிய காரியம், முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுகிறதுனா என்கிற கருத்தை உணர்த்துவிக்கும் வண்ணமாக நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு அவன் திரும்பவே கூடாது, பிழைக்கவே பிழைப்பா என்று நான் அவனுக்கு சொல்லியிருக்கிறபடியினால அவர் தன்னுடைய நீதியை நம்பி அநியாயம் செய்யாமல் நீதியில் ஐயோ நினைக்காம பேர்வாரே, பாவம் செய்கிற நாளில் நீதிமான் பிழைக்க முடியாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டுமே என்று தேவ சன்னிதானத்தில் தன்னை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறவனாக அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் அவனுக்கு நமக்கு அறிவுரை கூறுகிறது. 21ஆம் வசனத்தில், எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் குறிப்பிடுகிறார். அவர் 7 வருடங்கள் கூறின திகிலான தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறி முடிந்த பின்பு இனி வருகிற அதிகாரங்களில் நகரம் என்னும் கெட்டப்படும், உயிர் மீட்சி பெற்று எழும்பும் என்கிற நல்ல வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு ஆண்டவர் எனக்கு வாயை திறந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவர் காலையில் என்னிடத்தில் அந்த தப்பி வந்தவன் நியூஸை சொல்லுகிறதற்கு வரும் மட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணினார் என்று சொல்லுகிறாரே. நான் பின்பு மௌனமாக இருக்கவில்லை என்று சொல்லுகிற அவர் 34வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேவனின் மந்தை, தேவன் அதனுடைய மேய்ப்பர் என்றும், 37வது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது போல இஸ்ரவேல் உயிர் பெற்று உலாவும் என்றும், 38 39 அதிகாரங்களில் இறுதிகால போரும் அது இஸ்ரவேல் அடையும் வெற்றியும் அவர் அங்கே படம் பிடித்து காட்டுகிறார். இஸ்ரவேலினுடைய இதய வாஞ்சையான தேவாலயமும் மீண்டும் உயர்ந்து தேவாலயம் மகிமை பெற்று அந்த மகிமையினால் தேவாலயம் நிரம்பி இஸ்ரவேல் ஆனந்தமாக வாழ்வதைக் கண்டு என் ஜனத்திற்கு வந்த அழிவில் இருந்து என் தேவன் என் ஜனங்களை மீட்டு கட்டுவிப்பார் என்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆறுதலான தரிசனங்களை கடைசி நாட்களிலே கண்டு அறிவிக்கிறவராக அவர் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்கிற காரியங்கள் தான் இனி வருகிற அதிகாரங்களில் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், காவற்காரனாக ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்பங்களுக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, நான் பழகுகிறவர்களுக்கு, நான் சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு நான் ஒரு காவல்காரனாக, ஒரு எச்சரிப்பாளனாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியமும் எப்படி பிழைக்க முடியும்? இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கிறோம்னு சொன்னாலும் மனம் திரும்பு என்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற காரியத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்ய வாழ்வுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.